ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏவிடி கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி வெனிலா கப் கேக், அதுவும் எக்லெஸ்ஸுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கூட இதே மாதிரி ரொம்பவே சாஃப்டான கேக் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஓவனில் செய்ய போகிறோம். அதனால் ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மஃபின் ட்ரேஸில் வந்து கப் கேக்கான கப்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரே ரெடி ஆகிடுச்சு, ஓவனும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளார் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளார் மிக்ஸ்க்காக ட்ரையான மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு நார்மல் சுகர் எடுத்துக்கலாம். இதை பவுடராக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பவுடரானா போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை யூஸ் பண்ணியும் இந்த கேக் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த மிக்ஸிங்கை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் வச்சு. அப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திப்பியாக அந்த கேர்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேர்டு எல்லாமே வந்து ஸ்மூத்தான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஃப்ளார் மிக்ஸிங்கை வந்து 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விஸ்கை யூஸ் பண்ணுங்கள். விஸ்கை வந்து சேம் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும், உங்களுக்கு ஏரேஷனும் கட் ஆகாது. இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண கப்பு வந்து 200 ml கப்பு. ஸோ 1/2 கப் மைதாவுக்கு வந்து நமக்கு 12 கப் கேக்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போது பேட்டரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கப்புக்கு ஊற்றிருக்கேன். ஸோ 1/2 கப் அளவு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணாலே போதும். பேக் ஆகி ஒரு ஃபுல் கப் கேக் பார்க்க ரொம்ப அழகாக கிடைக்கும். கார்னிஷிங்காக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கப்ஸ் எல்லாம் பேட்டர் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டான எக்லெஸ் கேக் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.